இந்த ஒரு காலத்தில் வந்து தமிழ் திரையுலகத்தை பொறுத்தவரைக்கும் எம்ஜிஆர் முதல்ல அரசியலுக்கு வந்தார், மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டார். அதைத் தொடர்ந்து சிவாஜி கணேசன் வந்தார், அவர் பெரிய அளவுக்கு ஒரு சோபிக்கலை. ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றாங்க. அதே போன்று உச்சத்தில் இருந்த நடிகர் ரஜினிகாந்த் வரவேற்று கடைசி வரைக்கும் ரசிகர்கள் வராமல் இருந்தார். இன்னைக்கு விஜய், கமலஹாசன் சார் விட்டீங்களே, விஜயகாந்த் சார் விட்டுட்டீங்க. ஆனாலும் அவர் மேலே பெரிய அளவுக்கு வர முடியல. கமலஹாசன் வந்தார், அவர் எதுக்காக வந்தாரோ அதை அச்சீவ் பண்ண முடியாமல் இருந்தது. இன்னைக்கு விஜய் வந்திருக்கார், அதனுடைய அவருடைய பாதை எப்படி இருக்குன்னு சரி, அவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது வரணும்னு நினைப்பாங்க. அதில் தப்பே கிடையாது. எல்லாரும் வரணும், எல்லாரும் செய்யணும் அப்படின்றது தான். அது இதில் நடிகர்கள்னு எதுக்கு எடுத்துக்கணும்? நல்லது யார் செஞ்சாலும் நம்ம ஏற்றுக்க வேண்டியது தான். குறிப்பாக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வரவேற்பு, உற்சாகம், இளைஞர் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம், அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை காட்டுறாங்க. அந்த கூட்டம் திரள்வது இதெல்லாம் எப்படி? எங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நிறைய மக்கள் வந்து அவரை விரும்புகிறாங்க, அவர் வரணும்னு நினைக்கிறாங்க. வரும் 2026ஆம் ஆண்டு தாவேகா தலைமையில் தான் ஆட்சி, அவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையமே ஒரு அளவுக்கு ஒரு பேச்சு இருந்துட்டு இல்லையா? அது வந்து மக்கள் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் யார்கிட்டையும் இல்லை. மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இன்றைய அரசியல் எப்படி பார்க்குறீங்க? இன்றைய தமிழக அரசியல் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு, ஜாலியாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த ஜாலி இன்ட்ரெஸ்டிங் எந்த அடிப்படையில்? எல்லா அடிப்படையிலும். அது எப்படி கிரிக்கெட்டுக்கு சம்பந்தமாவே எல்லா கேள்வியும் கேட்குறீங்க? கிரிக்கெட் வந்து ஒரு அதிரடியாக இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்குது. அதே போல தமிழக அரசியலும் ஒரு அதிரடியாக இருக்கிற நேரத்தில் இந்த அதிரடியும் அந்த அதிரடியும் எப்படி? கிரிக்கெட்டும் ஒரு கேம் தான், பாலிடிக்ஸும் ஒரு கேம் தான். யார் வின் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். அதான் நான் க்ளீனாக சொல்லிட்டேனே, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள் யாரை நினைக்கிறாங்களோ அவங்க வந்துடுவாங்க. அதிமுக திமுக தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 12 காலமாக இருந்த ஒரு தமிழக வெற்றி தலைமுறையும் ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. அதிமுக வந்து சரி, திமுக வந்து சரி, பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகினவங்க தாவேக்கால சேர்றது. ஒரு திரைக்கலைஞர் இந்த அளவுக்கு ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்தவர் இன்னைக்கு தமிழக அரசியலையும் ஒரு சிறத்தை பிடிச்சிருக்கார். அவருக்கான உங்களுடைய இல்லை, நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் அலையன்ஸ். யார் எங்கே போய் சேர போகிறாங்க, யார் யார் சேர போகிறாங்களோ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கு? யாருடைய நடவடிக்கை எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்? மக்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளோதான். யாராக இருந்தாலும் இப்போ அவருடைய பாதை கரெக்டாக சொல்றீங்க. அவருடைய இப்போ எடுத்திருக்கிற அந்த ஒரு பாதை போயிட்டு இல்லைங்க. அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளோதான். இன்னும் அவர் வந்து எதுவும் பண்ணலைல்ல, இனிமேல் தானே தெரியும்.